குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்றைக்கி இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் ஹாஃப் ஏர்லி எக்ஸாமினேஷன் 2023 தென்காசி டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பரில் உள்ள 2 மார்க் கொஸ்டினோட சொல்யூஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 22லேருந்து அண்ட் 26 வரைக்கும் ஆன்சர் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 22 இதே மாடலில் நிறையா சம்ஸ் செகண்ட் மிட் டேர்ம் டெஸ்ட்டில் வந்திருக்கு. ஸோ அழகாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம், நிறையா சம்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போவும் ஈஸியாக என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். 2-3 மெத்தட் இருக்குது. உங்களுக்கு எது ஈஸியோ அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், கொடுத்துருக்கிற 3 வேல்யூவையும் ஆட் பண்ணணும். 6 டினாமினேட்டரில் எழுதுங்க. ஃபஸ்ட்டு உள்ள வேல்யூவை நியூமரேட்டரில் எழுதுங்க. இன்ட்டு 180க்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா போதும். ஏன் 180க்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறோம், ஒரு ட்ரையாங்கிளோட ஆல் 3 angles is equal to 180. 1 6 is 6, 3 6 are 18, 30. ஸோ ஃபஸ்ட்டு ஆங்கிள் 30, ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டாவது என்ன செய்யணும், 1 போட்ட இடத்துல 2 போட்டு கண்டுபிடிக்கணும். 1 2 is 2, 3 2s are 6, 1 3 is 3, 6 3s are 18. ரெண்டாவது ஆங்கிள் 60. ஓகே, ரெண்டாவது ஆங்கிள் 60. தட்ஸ் ஆல். இப்போ மூணாவது என்ன செய்யணும், 3 divided by 6 மூணாவது வேல்யூ இன்ட்டு 180. ஃபஸ்ட்டு நியூமரேட்டரில் இங்கே 1:2:3ன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு நியூமரேட்டரில் 1 போட்டு கண்டுபிடிக்கணும், அப்புறம் 2 போட்டு கண்டுபிடிக்கணும், அப்புறம் 3 போட்டு கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். 1 3 is 3, 2 3s are 6, 1 2 is 2, 9 2s are 18, 0, 90 டிகிரி. இப்போ ஆன்சர் ரொம்ப ஈஸியாக கிடச்சிருச்சு. 30, 60 and 90 degrees. Right, that's all. Thank you. Question number 23. ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. அந்த ட்ரையாங்கிள்குள்ளே எக்ஸோட வேல்யூ என்ன, ஒரு ஆங்கிளோட வேல்யூ என்னன்னு கொடுத்துட்டாங்க. ஒய்யோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், 2 ஆங்கிள் தெரிஞ்சால் தானே சார் 3ஆவது ஆங்கிள் கண்டுபிடிக்க முடியும். பிக்சரை பார்த்தாலே தெரியுது இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இசடோட வேல்யூ 90. அப்போ சம் ரொம்ப ஈஸி. 63 + 90 + x is equal to 180. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ் நீங்களாக பண்ணலாமா, ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாமா? ரொம்ப ஈஸி தானே. 63யையும் 90யையும் ஆட் பண்ணணும். ரைட், ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், 153 + x is equal to 180. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும், 153 அடுத்த சைடு போகும். ஸோ x is equal to 180 minus 153. ஜஸ்ட்டு சப்ட்ராக்ட் பண்ணணும். 10லேருந்து 3 போனால் 7, இங்கே 7 தான் இருக்கும். 7ல் 5 போனால் 2, 27 டிகிரி. தட்ஸ் ஆல். எக்ஸோட வேல்யூ 27 டிகிரி. ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாமா? கொஸ்டின் நம்பர் 24. The point 3, -4 is the center of the circle of AB, is the diameter of the circle, and B is 5, -6. Find the coordinate of A. ஸோ இந்த சம் ரொம்ப ஈஸி, ஆனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். AB அப்படிங்கிறது டயமீட்டர். இந்த டயமீட்டரோட சென்டர் பாயிண்ட், இந்த சென்டர் தான் எவ்வளோ அப்படின்னா 3, -4. சம்மை ரீட் பண்ணி அந்த வேல்யூவை தான் கரெக்டாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சென்டர் பாயிண்ட் தான் எவ்வளோ அப்படின்னா 3, -4. The point 3, -4 is the center of the circle. சர்க்கிளோட சென்டர் இது. of AB is the diameter of the circle, and B தான் 5, -6. அப்போ ஏவை என்னென்னு வச்சுக்கணும், x1 y1 அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். 5ஐ x2 y2ன்னு என்ன செஞ்சுக்கலாம் வச்சுக்கலாம். இதை நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நான் டெலீட் பண்ணிட்டு மறுபடியும் நான் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். இப்போ நமக்கு ஃபார்முலா என்ன, x1ஐயும் x2வையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் 3 கிடைக்கணும். y1ஐயும் y2வையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் -4 கிடைக்கும். அப்போ இப்போ பார்ப்போம், x1 + x2க்கு பதிலாக தான் வேல்யூ என்னன்னு தெரியுமே. ரைட், 5 divided by 2 is equal to எவ்வளோ கிடைக்கணும், 3 கிடைக்கணும். சிம்பிளிஃபை பண்ணிடலாமா? 2வையும் 3யும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ x1 + 5 is equal to 6. இப்போ x1 is equal to 6, 5 அடுத்த சைடு போகும்போது -5. இப்போ x1ஓட வேல்யூ 1. ரொம்ப சிம்பிள், ஈஸியாக கிடச்சிருச்சு. இதே மாதிரி y1ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கலாமா? y1 +
minus 6 divided by 2 is equal to minus 4. இப்போ cross multiply பண்ணால் என்ன கிடைக்கும்? y plus into minus minus ஆயிரும். y minus 6 is equal to minus 8 கிடைக்கும். ஏன்னா 2வையும் minus 4ஐயும் cross multiply பண்ணால் minus 8. இப்போ minus 6 அடுத்த சைடு போகும்போது plus 6 ஆகும். ஸோ வேல்யூ என்ன கிடைக்கும்? y is equal to minus 8 plus 6. ஸோ y is equal to minus 2. ஸோ xோட வேல்யூ என்ன கிடச்சிச்சு? 1. அண்ட் ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்கு? minus 2. ஸோ இப்போ நம்ம ரெண்டு வேல்யூவும் என்னங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. 1, minus 2. That's all. Thank you. ஸோ ஆக்சுவலாக 26 வரைக்கும் இந்த வீடியோவில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் வீடியோ ரொம்ப லென்த்தியாக போனால் போர் அடிக்கும். அதனால் அடுத்த வீடியோவில் 25 and 26க்கு ஆன்சர்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். ப்ளேலிஸ்ட்டில் வரிசையாக வீடியோஸ் இருக்கும். நீங்கள் எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் பார்த்துக்கலாம். தேங்க்யூ.